ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக டெய்லி ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டுருக்கோம். நம்ம செட்டப்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து டெய்லி மொமெண்டம் போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஷூரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட தான் நீங்க வந்து உங்க ட்ரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ, இது வந்து நம்ம டெய்லி ப்ராசஸ் தான். டெய்லி நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். பட் நீங்க ஓவரால் ப்ராஃபிட் லிஸ்ட் வந்துட்டு நீங்க மந்த் எண்ட் பாருங்க. ஷூரா ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட வெளில வந்திருப்பீங்க. வாங்க இப்ப இன்னைக்கான நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு தர்ஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ நான் நிஃப்டி 50 பேஜில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்து எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். இங்கே பாருங்களேன், இதுதான் நான் சொன்னது. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இங்கே மார்க்கெட் மொமெண்டம் எவ்வளோ லோவில் நமக்கு ஓப்பன் ஆயிருக்குன்னு உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான டைம் என்ட்ரிக்கான ஒரு ப்ராப்பரான டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரு ஆகலை. இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு டவுன்வர்ட்ஸில் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி 245554 இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை. சடனாக ஒரு அப்வர்ட் மொமெண்டம் கிரியேட் ஆகி இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு நம்ம லைனில் தான். ஓகேயா? ஸோ 24585ல இதோட ஹை வேல்யூல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிப்போம். ஆக்சுவலி எந்த ஒரு ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேயா? ஸோ இங்கே நீங்கள் வந்துட்டு இதோட நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூவில் இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம். இது நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 31 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே வந்து நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நமக்கு இங்கே தான் கிடைச்சது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இதோட க்ளோசிங் வேல்யூவான 24580ல நம்ம வந்து என்ட்ரு ஆனோம். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம அப்வர்டில் மொமெண்டம் கிடைச்சிருச்சு. நம்ம டவுன்லோடில் என்ட்ரானோம் இல்லையா? ஸோ பட் நமக்கு மொமெண்டம் அப்வர்டில் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் இதோட க்ளோசிங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 24616ல் வந்துட்டு இங்கேயும் ஒரு 36 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நம்மளோட செகண்ட் ட்ரேடும். ஓகே, தென் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லை. சப்போஸ் கன்ஃபர்மேஷன் இந்த லைனில் கிடைச்சிருந்தாலும் நம்ம என்ட்ரு ஆக மாட்டோம். உங்களுக்கு தெரியும், சேம் லைனில் அகைன் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால 2 டைம்ஸ் நமக்கு ஒரே லைனில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா அந்த லைனை நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம இந்த லைனை சூஸ் பண்ணக்கூடாது நம்ம ரூல்ஸ் படி. அதோட மேலே இருக்கிற லைனையோ இல்லை அதுக்கு கீழே இருக்க லைனையோ தான் நம்ம நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மொமெண்டம் டவுன்வர்ட்ஸில் தானே இருந்தது. ஸோ இங்கே டவுன்வர்ட்ஸில் இருந்ததுனால நான் எனக்கு இங்கே வந்துட்டு அகைன் நமக்கு பார்க்கும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட், தென் இங்கே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன். இது வந்து நான் என்னோட ஃபைனல் தேர்ட் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட், தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆகணும். 24557ல் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் க்ளோசிங் வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். 24647 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் தான். இது லாஸ்ட் ட்ரேட். தேர்ட் ட்ரேட் 3 ட்ரேட் தான் நமக்கு கிடைச்சிது. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இல்லைன்றதுனால ப்ளஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் 2மே ஸ்டாப் லாஸ் நமக்கு. ஸோ அதனால் இங்கே நமக்கு 3 ட்ரேட் கிடைச்சது. லாஸ்ட் ட்ரேடில் மட்டும் நம்ம வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான இன்னைக்கு தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் 90 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாலும் ஒரு 67 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 23 மட்டும்தான் நமக்கு இதில் நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. ஓகேயா? பட் இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு மொமெண்டம் இல்லைன்னு தான் சொல்லணும். பட் நத்திங் டு வரி, ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம். லாஸ் இல்லாமல் எந்த ஒரு ட்ரேடிங்கும் அட்டன் பண்ண முடியாது. அதை எப்படிலாம் நம்ம வந்துட்டு மினிமைஸ் பண்ணணுங்கிறது தான் நம்மளோட மோட்டிவ். ஓகேயா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நிஃப்டி 50க்கான நம்மளோட ஃபுல் அனாலிசிஸ். தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கான தேர்ஸ்டேக்கான நம்ம அனாலிசிஸ் பார்த்துக்கலாம் வாங்க.
இப்போ பேங்க் நிஃப்டிக்கான Thursdayக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரெகுலரா நம்ம சேனல் ஃபாலோ பண்ற ரூல். ஸோ நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டெண்ட் பண்ணல. தென் இங்கே நமக்கு பிரேக் அவுட். தென் இங்கே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சு, இதை நீங்க கன்ஃபர்மேஷன் கேட்ல சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54732ல நம்ம வந்து என்டர் ஆயிருக்கணும். என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் இல்லாம இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ 54833ல வந்துட்டு இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா சாலிடா ஒரு 100 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. தென் செகண்ட் பாருங்க. செகண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா அகைன் இங்கே இதே லைன்லேயே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே பிரேக் அவுட் கிடைச்சது இல்லையா? பிரேக் அவுட். தென் இங்கே இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54868ல நீங்கள் என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்காம இதுவும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். ஸோ 54806ல நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ட்ரேடுமே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸில் தான் முடிஞ்சு. இங்கேயும் வந்து 62 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாருங்கள், ப்ராப்பர் மார்க்கெட் மொமெண்டம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப்ஸ்குள்ளே தான் மூவிங் மொமெண்டம் இருந்தது. நம்மளோட டார்கெட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ்குள்ளே தான். பட் நமக்கு நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்மளோட ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நமக்கு 2 டைம்ஸும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இதே லைனில் 2 டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனா இன்றைக்கி ஆல்ரெடி நிஃப்டி 50லேயுமே இதே ஸ்டேட் தான். அகைன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதால அதை நம்ம கன்ஃபர்மேஷன் லைனாக நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ சேம் தான் இங்கேயும். இதுவும் நமக்கு 2 டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நான் அகைன் எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருக்கு. பட் இதை வந்து நம்ம கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி நம்ம என்டர் ஆக மாட்டோம். அது நம்ம செட்டப்ஸில் நம்ம சேனலில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு ரூல். ஸோ வந்துட்டு நான் அடுத்த கிடைச்சாலும் கூட நான் கன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து எடுத்துட்டு என்டர் ஆக மாட்டோம். அதுதான் ரூல். ஸோ இங்கே நான் என்டர் ஆக முடியாது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒன்லி நமக்கு பேங்க் நிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி நமக்கு 2 ட்ரேட் தான் கிடைச்சது. நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம்னா 2 ட்ரேட்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது. அது ரெண்டுமே நமக்கு ஸ்டாப் லாஸில் முடிஞ்சிட்டு ஒரு 163 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தான் இங்கே ஹிட் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். பட் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுப்பேன், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுப்பேன்னு சில பேர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்போவுமே அதுவும் உங்களுக்கு நல்லாவே வேலை செஞ்சுருக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் நம்ம செட்டப் லைன் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம செட்டப் லைனில் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சோன்னே நான் வந்து அகைன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இங்கே நமக்கு ரிவர்ஸில் ஒரு பிரேக் அவுட், இங்கே கன்ஃபர்மேஷன் கிடச்சி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஓகேயா? என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் இங்கே பாருங்களேன், மார்க்கெட் நல்ல மொமெண்டம் தான். இது வரைக்குமே நீங்கள் வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்திருக்கலாம். இங்கே வரைக்குமே வந்துட்டு ஒரு 300 பாயிண்ட் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளில வந்திருக்கலாம். ஐ திங்க் 200 நினைக்கிறேன். 200 ஆர் 300 ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். சிமிலர்லி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொமெண்டம் பாருங்கள், அப்படியே ஒரே மாதிரி இருந்தது. பட் இங்கே சேம் லைன்லேயே நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு அகைன் இங்கேயும் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிட்டு இங்கேயே பிரேக் அவுட் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இங்கேயே பிரேக் அவுட் கிடச்சிருச்சு. இதை நீங்கள் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும், இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கனாலும் இங்கேயும் பாருங்களேன், மார்க்கெட் நல்ல அப்வர்ட் மொமெண்டம் தான். இங்கே நம்ம டவுன்வர்டில் என்ட்ரு ஆயிருந்தோம், டவுன்வர்டில் இருந்தது. இங்கே அப்வர்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்வர்ட் மொமெண்டம். கரெக்டாக நம்ம டார்கெட் லைனில் அச்சீவ் ஆகிட்டு தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அகைன் நீங்கள் 2 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால நம்ம வந்துட்டு ஆக்சுவலி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மணி கண்ட்ரோல் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரீசன்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணணும். அப்போ தான் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து ட்ரேடிங் அட்டன் பண்ண முடியும். நம்ம நேற்று ஸ்டேட்டஸ் படி ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் இல்லையா? 1147 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ அதுலேருந்து ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் தான் இன்றைக்கி ஹிட் ஆயிருக்கு. ஒரு 140 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்டில் தான் நமக்கு மொமெண்டம் இருக்கும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நம்ம அட்டன் பண்ண முடியாது. எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், மினிமைஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணுங்கிறது தான் நம்ம சேனலோட மோட்டிவ். ஸோ அப்படி தான் ரெகுலராக மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது. நம்ம செட்டப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ இதுதான் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம செட்டப் லைனில் தான் ஃபுல் மார்க்கெட் மொமெண்டமும் இருந்துச்சு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரெகுலராக உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போது நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே என்ன நீங்கள் செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மார்னிங் நான் அப்லோட் பண்ணுறேன். செட்டப்ஸ் வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம அனலிசிஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் வந்து நான் மார்னிங் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.